கிரிக் பஸ்ஸுக்கே தெரியாத ஒரு மேட்டர் சொல்றேன். IPL 2015 பாயிண்ட்ஸ் டேபிள் கிரிக் பஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் CSK, செகண்ட் RCB, தேர்ட் RR, ஃபோர்த் MI. பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும், ரன் ரேட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிஃபை விளையாடுனது CSK அண்ட் MI. பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபோர்த் வந்திருந்தாலும் MI எப்படி குவாலிஃபை ஒன் விளையாடாங்கன்னு தெரியுமா? IPL இந்த மாதிரி வேற எந்த வருஷமே நடந்ததே இல்லை. 2015 RR அண்ட் RCB இவங்க ரெண்டு பேருக்குமே 2 மேட்ச் மலனால நோ ரிசல்ட் வந்துருச்சு. சோ அதனால 2 மேட்ச்மே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. CSK ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 18 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. ராஜஸ்தான், RCB அண்ட் MI இவங்க மூணுமே 16 பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க. ரன் ரேட்ல மும்பைல லாஸ்ட். IPL பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு வின்ஸ் எடுத்துட்டாங்கன்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரன் ரேட்டுக்கே போவாங்க. அந்த சீசன் MI 8 wins and 6 losses, RCB and RR 7 wins and 5 losses. 2 மேட்ச் நோ ரிசல்ட் வந்தனால என்னதான் ரன் ரேட்ல RR and RCB MI யோட அதிகமா இருந்தாலும் MI தான் செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. இந்த டைம்ல தான் நிறைய அம்பையர் இந்தியன்ஸ் சொல்லி நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் கிரிக் பஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் தப்பா தான் இருக்கு. இந்த ஃபேக்ட் புதுசா இருந்துச்சு.